இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் செம்பருத்தி விருது 2024-2025 81 நிறுவனங்கள் பங்கேற்ற சாதனை. பிரதமர் செம்பருத்தி விருது 2024-2025 மொத்தம் 81 நிறுவனங்களின் பங்கேற்புடன் சாதனை படைத்துள்ளது. கோலாலம்பூரில் விருது விழாவை தொடக்கி வைத்து பேசிய இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர்த்தர் ஜோசப் குரூப் அதனை தெரிவித்தார். சுற்றுச்சூழல் நிர்வாகம் மற்றும் நிலைத்தன்மை நடைமுறைகளில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களை கௌரவிக்க இந்த விருது தொடங்கப்பட்டதிலிருந்து பதிவான மிக அதிகமான பங்கேற்பு இதுவாகும். பங்கேற்ற நிறுவனங்கள் உற்பத்தி, ரசாயனம், ஆற்றல், கட்டுமானம், விருந்தோம்பல், செம்பனை தோட்டங்கள் மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற துறைகளை உள்ளடக்கியவை. மலேசியாவின் ESG தரநிலைகள் மற்றும் பொறுப்பான வணிக நடைமுறைகளுக்கு நிறுவனங்கள் அளிக்கும் முக்கியத்துவத்தை அவற்றின் பங்கேற்பு வெளிப்படுத்துவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தைப்பூசம் 2026 தண்ணீர் மலையில் குஸ்கோப் மடானி நிகழ்ச்சி. குஸ்கோப் எனப்படும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூசத்தில் குஸ்கோப் மடானி எனும் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. தைப்பூச நாளான பிப்ரவரி 1ஆம் தேதி ஜார்ஜ் டவுன் ஸ்ரீ ஆயிர வைசியர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் முன்பாக இந்நிகழ்வு நடைபெறுகிறது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பக்தர்களுக்காக இலவச சுகாதார பரிசோதனை, குழந்தை தாய்ப்பால் அறை, அன்னதானம் போன்ற வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 200 வீரா குஸ்கோப் தொண்டர்கள் கூட்ட நெரிசல் நிர்வகிப்பில் உதவ தயாராக உள்ளனர். அதே நேரத்தில் குஸ்கோப் மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்கள் தொழில் முனைவோருக்கான நிதி உதவி, தகவல், பயிற்சி மற்றும் வழிகாட்டல், தொழில் முனைவோர் பதிவு, கூட்டுறவு ஆலோசனை போன்ற சேவைகளையும் வழங்குகின்றன. பேங்க் ராக்யார்ட், தெக்கூன் நேஷனல், தேசிய தொழில் முனைவு கழகம், SME கார்ப் உள்ளிட்டவை தகவல் மையங்களை திறந்திருக்கும். இந்நிகழ்ச்சி தைப்பூச திருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக மட்டுமல்லாமல் மலேசிய மடானி உணர்வின் கீழ் சமூக ஒற்றுமை மற்றும் தொழில் வளர்ச்சியை வலியுறுத்தும் ஒரு மேடையாகவும் அமைகிறது. தைப்பூசம் 2026 பாலதண்டாயுதபாணி கோவிலுக்கு போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் டத்தோஸ்ரீ ஜனா வருகை. இவ்வாண்டு தைப்பூச விழாவை முன்னிட்டு பினாங்கு இந்து அறக்கட்டளை நேற்று பாலதண்டாயுதபாணி கோவிலில் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் டத்தோஸ்ரீ ஜனா அவர்களை வரவேற்றது. இந்த கோவிலில் YB RSN ராயர், YB செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம், டத்தோ தினகரன் மற்றும் பினாங்கு இந்து அறக்கட்டளை செயலாளர் பூ வினாஷினி விஷாந்தினி ஆகியோர் கலந்து கொண்டு அவரை அன்புடன் வரவேற்றனர். இந்த வருகை தைப்பூசம் போன்ற முக்கிய மத விழா பாதுகாப்பாகவும் சீராகவும் ஒழுங்காகவும் நடைபெற அரசாங்கத்திற்கும் இந்து சமூகத்திற்கும் இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பை வெளிப்படுத்துகிறது. இவ்வேளையில் தைப்பூசம் காலத்தில் பக்தர்களின் வசதிக்காக இலவச பேருந்து மற்றும் ஃபெரி சேவைகள் வழங்க ஏற்பாடு செய்த போக்குவரத்து அமைச்சர் YB ஆந்தோனி லோக் அவர்களுக்கு பினாங்கு இந்து அறக்கட்டளை தனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்தது. இந்த சேவைகள் பக்தர்களின் பயணத்தை எளிதாக்கி விழாக்கால கூட்ட நிர்வாகத்தை திறம்பட மேம்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மலேசிய சிவில் சேவையில் மிக உயர்ந்த பதவியை வகிப்பவராக டத்தோஸ்ரீ ஜனா திகழ்ந்து வருகிறார். அவரது சிறப்பான சாதனைகள் இந்திய சமூகத்துக்கு பெருமை சேர்ப்பதோடு பொது சேவையில் நேர்மை, திறமை மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் விளங்குகின்றன. மார்ச் மாதத்தில் 20,000 DG9 ஆசிரியர் நியமனம். கல்வி அமைச்சர் நாடு முழுவதும் ஆசிரியர் தேவையை பூர்த்தி செய்ய கல்வி அமைச்சு 20,000 பெகவாய் பெர்கிதாமாதான் பெரிடிகான் அதாவது DG9 ஆசிரியர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் மார்ச் 2 முதல் மார்ச் 20 வரை திறந்திருக்கும் என கல்வித்துறை துணை இயக்குநர் டாக்டர் முகமது அசாம் அகமது தெரிவித்தார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று வெளியிடப்படும். தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுகள் ஏப்ரல் 27 முதல் மே 14ஆம் தேதி வரை கல்வி சேவை ஆணையத்துடன் இணைந்து நடத்தப்படும். இந்த நியமனம் 2026-2035 தேசிய கல்வி திட்டம் செயல்படுத்தும் முன்னேற்பாடாகவும் அடுத்த ஆண்டில் 6 வயது குழந்தைகள் தன்னார்வமாக ஆண்டு 1 சேரும் திட்டத்தை ஆதரிக்கும் வண்ணமாகவும் அமைந்துள்ளது. தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்கள் கல்வி அமைச்சின் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் தொழில்முறை பயிற்சி பெற்ற பின்னரே பள்ளிகளில் பணியமர்த்தப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு பாரம்பரியமாக தைப்பூச ஊர்வலம், நாசிகண்டார் உள்ளிட்டவை பிரகடனம்.
பினாங்கு மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சார அம்சங்களில் ஒன்றாக தைப்பூச ஊர்வலம் சேர்க்கப்பட்டுள்ளது. மாநில முதல்வர் சாக்கான்யோவ் அதனை அறிவித்தார். பத்துமலை தைப்பூசத்திற்கு அடுத்து பிரசித்தி பெற்றது பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூசமாகும். இங்கும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் படையெடுப்பர். தவிர சுற்றுச்சூழல் சுற்றுப்பயணிகள் மத்தியிலும் பிரபலப்படுமாகும். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து மக்களால் பின்பற்றப்படும் இந்த கலாச்சாரம் இன்று வரை சிறப்பு குறையாமல் தொடருவதை கருத்தில் கொண்டு தைப்பூச ஊர்வலத்திற்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தைப்பூசத்தோடு சீனர்களின் சிங்கே ஊர்வலம், நாசிகண்டார் கலாச்சாரம், கோபித்தியாம் கலாச்சாரம், புகிட் மெதாஜாம் புனித அன்னம்மாள் திருவிழா, தஞ்சோங் பினாங்கு மலாய் வட்டார வழக்கு ஆகிய 5 அம்சங்களும் மாநில பாரம்பரிய கலாச்சாரங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவ்வேளையில் பினாங்கின் 10 பாரம்பரிய உணவு பட்டியலிலும் நாசிகண்டார் முன்னிலையில் உள்ளது. நாசிகண்டார் போலவே அனைத்து மக்களும் விரும்பி உண்ணப்படும் பசம்போர் எனப்படும் ரோஜாக், சார்கோகி, ஓச்சின் ஆகியவையும் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. 1971 பத்துமலைக்கு வருகை அளித்த ஸ்லாங்கூர் சுல்தான் முன்னாள் தலைவர் நாராயணசாமி பகிரும் நினைவலை. மலேசிய இந்துக்கள் தைப்பூசத்திற்கு தயாராகி வரும் இவ்வேளையில் பல்லின மக்கள் வாழும் இந்நாட்டில் இனங்களுக்கு இடையில் நிலவிய நல்லிணக்கத்தை நினைவு கூர்ந்துள்ளார் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் முன்னாள் தலைவர் SP நாராயணசுவாமி. தற்போது 91 வயதை எட்டியுள்ள இவர் 1971ஆம் ஆண்டு அப்போதைய ஸ்லாங்கூர் சுல்தான் சலகுடின் அப்துல் அசீஸ் ஷா மற்றும் அவரின் துணைவியார் தெங்கு அம்புவான் ரஹிமா பத்துமலைக்கு வருகை அளித்த வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறுகிறார். அன்றைய தினம் ஒரு பாத்திக் தொழிற்சாலையை திறந்து வைப்பதே சுல்தானின் பயண திட்டமாக இருந்தது. என்றாலும் அவர் அதனை மாற்றி முதலில் பத்துமலைக்கு வந்து ஆச்சரியமூட்டினார். ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பள்ளி மாணவர்களும் அவரை முகம் மலர வரவேற்றனர். அந்த வருகை சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. பலர் தரப்பினரின் ஒத்துழைப்புடன் சமூக தலைவர்களும் இணைந்து ஏற்பாடு செய்த விருந்தோம்பலுடன் இனிதே நிறைவுற்றது. சுற்றுச்சூழல் தலைமை இயக்குனர் துணை இயக்குனர் மீதான MACC விசாரணை, ஒத்துழைப்பு வழங்க அமைச்சர் உறுதி. சுற்றுச்சூழல் துறையின் தலைமை இயக்குனர் மற்றும் துணை தலைமை இயக்குநர்களில் ஒருவர் மீதான MACC விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜோசப் ஆர்தர் குருப் உறுதி அளித்துள்ளார். அமைச்சர் எந்தவித ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தையும் சகிக்க முடியாது என்றார் அவர். மூத்த அதிகாரிகள் கைதான போதும் பொது சேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு பாதிக்கப்படாமல் தொடரும் என்றும் அவர் உத்தரவாதம் அளித்தார். சுற்றுச்சூழல் துறையின் தலைமை இயக்குனர் வான் அப்துல் லத்தீப் வான் ஜாஃபர் மற்றும் அவரது துணை தலைமை இயக்குநர்களில் ஒருவரை ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் MACC முன்னதாக கைது செய்தது. வேஸ்ட் எனப்படும் மின்னியல் கழிவுகள் நிர்வகிப்பு தொடர்பான முறைகேடுகள் குறித்து அவர்கள் மீது விசாரணை நடைபெறுகிறது. விசாரணை தொழில்முறை முறையில் நடைபெறும் என்றும் பதவி அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு கரிசனம் இல்லை என்றும் MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதியளித்தார்.